இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம ராகினி இருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்ம ஜெயாவுக்கு வந்து அவங்க வந்து ஃபங்க்ஷனுக்கு போய் அட்டெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மருந்து கலந்து கொடுத்துட்டாங்க கூல்ட்ரிங்க்ஸில் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நம்ம இந்திரா இருக்காங்கல்ல, இந்திரா கௌதம் வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம கௌதம் வந்து சொல்கிறாரு, இந்திரா உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கௌதம் சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இந்திரா கேட்காங்க. ஆமாம் அந்த எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி போய் ஒரு பாக்ஸ்லேருந்து எடுத்து வராங்க. அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி இந்திரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு இந்திராவை வந்து அதை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே வந்து ஒரு கீ இருக்குது, அதாவது சாவி இருக்குது. சாவியை பார்த்தோன்னே இந்திராவுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுச்சு. என்னடா எல்லாருமே கிஃப்ட்டு வேறு என்னமோ வாங்கி கொடுப்பாங்க, இவன் சாவி வாங்கி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்காங்க. கௌதம் என்ன கௌதம் எல்லாருமே கிஃப்ட்டுனா செயின், இந்த வாட்ச் இந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க, நீ என்ன சம்மந்தமே இல்லாமல் கீ வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவா அது எதுக்குன்னு தெரியுமா, நான் உன்னை கல்யாணம் பண்ண புதுசில் வந்து நீ வந்து உன்னை எனக்கு பிடிக்கல, அதாவது சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன் அவ்வளோதான். ஆனால் அதுக்கடுத்து வந்து என் மனசை வந்து நீ அப்படியே உன் பாசத்தால் அன்பால் உன்னோட காதலால் வந்து என் மனசை வந்து நீ திறந்துட்ட, அது அந்த ஞாபகார்த்தமாக தான் நான் கீ வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சூப்பர் கௌதம் சூப்பர் கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் வெளியில் வந்து ராகினி வந்து ஒரு பொக்கே வச்சுக்கிட்டு கதவை தட்டுறாங்க. டம்மு கதவை தட்டுறாங்க. கதவை தட்டினோடனே யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போய் இந்திரா வந்து திறந்து பார்க்காங்க. இந்திரா திறந்தோடனே என்ன நான் கௌதம் தானே கூப்பிட்டேன், நீ எதுக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதான் யாராவது ஒரு ஆள் வந்தாச்சுல, என்ன விஷயத்தை மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கௌதமுக்கு வந்து கிஃப்ட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ராகினி சொல்கிறாங்க. நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு இந்திரா சொல்கிறாங்க. ஒன்றும் வேண்டாம் நானே தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு டே என்னடா கௌதம் கதவை தட்டினா வந்து திறக்க மாட்டேடா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. உடனே இல்லை சித்தி நான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன் அதான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இந்தா உனக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட்டை கொடுக்காங்க நம்ம ராகினி. அந்த கிஃப்ட்டு என்னென்னு பார்த்தா அது வந்து ஒரு பொக்கே. சரி கிஃப்ட்டு கொடுத்தாச்சுல கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா சொல்கிறாங்க. அதுக்கு வந்து கௌதம் வந்து சொல்கிறாங்க, ஆமாம் சித்தி கிளம்புங்க நாங்களும் வெளியில் போகிறோம் பார்ட்டிக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம ராகினி வந்து இந்திராவை பார்க்காங்க. இந்திரா வந்து கொஞ்சம் ரிச்சாக வந்து ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தோன்னே ராகினிக்கு வந்து பொறுக்க முடியல. என்னடி மால் கூட இல்லாத ஊர்லேருந்து பிறந்துக்கிட்டு இப்படி ரிச்சாக பார்ட்டிங்கனோடனே ரிச்சாக ட்ரெஸ் போட்டு கிளம்பியிருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் என்ன என் ஹஸ்பண்ட் வீட்டு சாப்பாடு நான் சாப்பிட்றேன், அவர் எனக்கு எடுத்து கொடுக்காரு, நான் ட்ரெஸ் போட்டுக்கிறேன், ஆனால் உங்களை மாதிரி ஒன்றும் இந்த வீட்டில் வந்து உதவாக்கறையாக ஒன்றும் ஒட்டிக்கிட்டு இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னவே அவமானப்படுத்தி அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம ராகினி கோவமாக போகிறாங்க. பின்னாடியே போய் வந்து இந்திரா வந்து டம்முன்னு கதவை அடைச்சிடுறாங்க. இருடி டம்முனா கதவை அடைக்க இந்த ஃபங்க்ஷன் தான் அட்டன் பண்ண போகிறதுனால இப்படி நீ ஆடிக்கிட்டு இருக்க, இந்த ஃபங்க்ஷனே உன்னை வந்து அட்டன் பண்ண விடாமல் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துலேருந்து கோவப்பட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. வெறுன்னு அவங்க எங்கே போகிறாங்கன்னா நம்ம கிச்சனுக்கு போகிறாங்க. கிச்சனுக்கு போனோடனே ஏய் கௌரி இந்த மருந்து வந்து அப்படின்னு சொல்ல வராங்க. எனக்குள்ளே வந்து ஹேமா இருக்காங்க. ஹேமா பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ இவளுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு ஹேமாவும் அதை கேட்டு பக்கத்தில் வராங்க. என்ன அத்தை ராகினி அத்தை ஏதோ மருந்துன்னு சொன்னீங்களே, என்ன கையை காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து மழுப்புறாங்க. இல்லையே எனக்கு சத்தம் கேட்டுச்சு, ஒழுங்காக காட்டுங்க, இந்த வீட்டில் நீங்கள் யாரை வேணால் ஏமாற்றலாம், நம்ம வந்து கூட்டு கலவாணிங்க, என்னையெல்லாம் நீங்கள் ஏமாற்ற முடியாது, சரியா நீங்கள் காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி விட்டு மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகினி வந்து கையை எடுத்து காட்ட போகிறாங்க. அந்த நேரத்தில் வந்து இந்திரா சும்மா இருப்பாளா, ஹேமாக்கா அப்படின்னு கூப்பிட்டாங்க. உடனே ஹேமா வந்து இந்த வாரம் இந்திரா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, மறைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கௌரி கிட்ட வந்து பிளான் சொல்கிறாங்க. எல்லாருக்குமே ஜூஸ் போடு, இந்திராவுக்கு போட்ட ஜூஸில் மட்டும் இந்த மருந்து ஊற்றிடு, 12 மணி நேரத்துக்கு எந்திரிக்க மாட்டாள், அவள் கண்டிப்பாக வந்து இங்கே போகவே முடியாது, ஃபங்க்ஷனுக்கு போகவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம கௌரி வந்து சொல்கிறாங்க, சரிம்மா நான் ஆல்ரெடி ஜூஸ் போட்டேன் கண்டிப்பாக கலந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கலக்குறாங்க. இப்போ தாண்டி நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி பாராட்டுறாங்க. அதுக்கடுத்து வந்து கௌதம் இந்திரா வந்து அங்கிட்டு வெளியில் வந்து எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து கௌரி வராங்க. கௌரி வந்துட்டு அம்மா ஜூஸ் குடிங்கம்மா, ஐயா ஜூஸ் குடிங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்காங்க. உடனே கௌதம் இந்திரா வந்து எனக்கெல்லாம் ஜூஸ் வேண்டாம், நாங்கள் தான் அங்கே ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்ல அங்கே போய் சாப்பிட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இல்லை நீங்கள் குடிச்சிட்டு போங்க அதான் உங்களுக்கு தெம்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேமாவும் கொஞ்சம் வற்புறுத்துறாங்க. சரி ஹேமாக்கா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போகிறாங்க. சாப்பிட போகிற நேரத்தில் டக்குன்னு வந்து அந்த பிளேட்டை வந்து ஹேமாவுக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சு. அந்த பிளேட்டை டக்குன்னு ஜூஸ் வாங்கிட்டு ராகினியத்தை நீங்களும் குடிங்க, உங்களை பார்க்க வச்சு கொடுத்தா நல்லாவா இருக்கும், தான் குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து ராகினிக்கிட்ட அதில் எந்த இதில் வந்து கலந்துருக்குன்னு தெரியாதுல்ல, அதாவது அந்த கௌரி தானே கலந்தா, அந்த மருந்து எதில் கலந்துருக்குன்னு தெரியாதனால ஐயோ வேணாம் அப்படிங்கிற மாதிரி மழுப்புறாங்க. உடனே இல்லைத்த நீங்கள் குடிங்க அப்போ தான் நான் குடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வற்புறுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கரெக்டாக அந்த மருந்து கலந்த ஜூஸை போய் எடுக்க போகிறாங்க. அந்த நேரத்தில் கௌரி வந்து ஐயோ அப்படின்னு கத்திடுறாங்க. உடனே என்னாச்சு அப்படின்னு எல்லாருமே கேட்காங்க. ஐயோ அந்த பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காட்டிடுறாங்க நம்ம ராகினிக்கு, அதில் வந்து மருந்து கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு
டக்குன்னு வேறு ஒரு ஜூஸை குடிச்சிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜூஸை குடிச்சிட்டு ராகினி வந்து ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம இந்திரா, கௌதம் எல்லாருமே வந்து இந்திரா தான் கரெக்டாக அந்த ஜூஸை குடிக்காங்க. அதாவது அந்த மருந்து கலந்த ஜூஸை குடிச்சிடுறாங்கல்ல. அவங்களுக்கு ஆல்ரெடி கிறக்கம் வர மாதிரி இருக்குது. அவங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களாம் செல்ஃபி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்து நம்ம கௌரி இருக்காங்கல்ல, கௌரி வந்து ஜேபி கால் பண்ணி, ஐயா இன்னைக்கு குழந்தைய தேடி ஒருத்தன் வந்தாயா, நேற்றே அந்த குழந்தைய ஒரு அம்மா கொண்டு வந்துச்சு. அதாவது நான் வேலைக்கு வர போகிறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வேறு ஆளக்காணும். இன்னைக்கு குழந்தைய தேடி அவங்க ஹஸ்பண்ட்னு ஒருத்தன் வந்திருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். என்ன சொன்னான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜேபி கேட்காங்க. தெரியல, அவன் ஏதோ அப்பான்னு தான் சொன்னான். ஆனால் இந்திரா, கௌதம் 2 பேர் சேர்ந்து அவங்கள வந்து அடித்து விரட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடித்து விரட்டிட்டாங்களா? அப்போனா டவுட் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, டேய் இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அடியாளை கூப்பிட்றாங்க. கண்டிப்பாக குழந்தை திருநவன்ட்ட தான் குழந்தை இருக்குது. அவன் வந்து என்ன செஞ்சிட்டான்னா அதிக விலைக்கு விற்கலாம்னு நினச்சி வச்சுருந்துருக்கான். கடைசியில் போய் இந்திரா, கௌதம் வீட்டிலே மாட்டிக்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி அவங்ககிட்ட போய் மாட்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லை, இப்போ சொல்கிற கணக்குப்படி பார்த்தா கண்டிப்பாக அங்கே தான் குழந்தை இருக்கணும். அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. எப்படியாவது அந்த குழந்தைய மட்டும் அந்த வீட்டிலேருந்து எடுக்க முயற்சி பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து ரவுடிக்கிட்ட சொல்லிடுறாங்க. சரி ஐயான்னு அவங்களும் போயிடுறாங்க. இங்கிட்ட இந்திரா, கௌதம் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்களா, செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா. அந்த நேரத்தில் வந்து இந்திராவுக்கு வந்து பயங்கரமான கிறக்கம் மயக்கம் வர்ற மாதிரி காட்டுறாங்க. ஒரு மாதிரி தலையை பிடிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.